அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ் ஆர்லே அகாடமிக்கு தங்களை அன்புடன் வைக்கிறேன். ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீண்டும் தேதி மாற்றம் ஆயிருக்கு. சரிங்களா? மீண்டும் டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் இன்டர்வியூல இருந்து என்ன பண்ணிருக்காங்க, டேட்டை மாத்திருக்காங்க. ஸோ அது என்னன்றதை பார்த்துக்கோம். ஆல்ரெடி நம்ம இதை பற்றின ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம். இங்க பாருங்க, it is informed to the candidates those who have not yet generated call letter and not attended the certificate verification. அதாவது 6ஆம் தேதி இன்டர்வியூ அட்டன் பண்ணாதவங்களுக்கு ரீஷெடியூலிங் த ஒரு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 17ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? if any candidates fail to attend the certificate verification and interview, the such candidate will be cancelled without any notice. ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொருதுமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நீங்க பாருங்க, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. அந்த 17ஆம் தேதி தான் எனக்கு தெரிஞ்சு லாஸ்டா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இது தள்ளி போறது அந்த அட்டன் பண்ண முடியாதவங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும், இந்த பிஇ டிப்ளமோ முடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த பிஇ டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு அவங்களுக்காச்சும் ரிசல்ட் விடலாம், அவங்களுக்கு இன்னும் விடலை. சரிங்களா? பிஇ டிகிரி லெவலும் டிப்ளமோ லெவல் அந்த இன்டர்வியூ ரிசல்ட்டும் விடலை. ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி அந்த யூஜிசி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனால நிறைய பேரை நிறைய இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நேத்துமே பார்த்தீங்கன்னா 30 பேர்கிட்ட ஆப்சென்ட் ஆயிருக்காங்களாம். ஸோ அது முக்கியமான தகவல். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நம்மளோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர், நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ரட்டரி அவங்களுக்கு மெசேஜ் பண்ணியோ கால் பண்ணியோ கேட்டிருக்காங்க. அவங்க ஏன் ஓயாம கால் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு மாதிரி, அதாவது இனிமேல் கால் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி தெளிவா சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு படிச்சு காட்டுறேன். அதை நம்ம சொல்ல முடியாது, ஆனா படிச்சு காட்டுறேன். ஸோ ஏன்னா அதை நிறைய பேருக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த மாதிரி யாரும் கால் பண்ணி கேட்டுறக்கூடாது. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, கால் பண்ணிக்கிட்டே இருந்ததுக்கு ஏன் இப்படி கால் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, உங்க நம்பரை நோட் பண்ணியிருக்கோம், இனிமேல் இப்படி கால் பண்ணாதீங்க, நீங்க படிச்சவங்க தானே அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இமெயில மட்டும் இமெயில தானே உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு. ஸோ இமெயில உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் அனுப்புவாங்க, அதே மாதிரி ரிசல்ட்டும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்குமே எப்போ ரிசல்ட் விடுவாங்கன்ற அப்டேட்டு தெரியலையா, ரீஷெடியூல் பண்ணதுனால அவங்களுக்கும் தெரியல. இப்படி கால் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்பரை நோட் பண்ணி வச்சிருக்காங்களாம். ஸோ தயவு செய்து இதனால எதுவும் ப்ராப்ளம் வருமா அப்படின்னு அவர் என்கிட்ட ரொம்ப கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஸோ அவங்களோட அங்கே சிச்சுவேஷன் என்ன அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ அதனால கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்தோம்னா கடவுள், அதாவது நம்ம உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பா கிடைச்சே ஆகும். சரிங்களா? அதனால அவர் நோட் பண்ணி வச்சிருக்காங்க. சார் எதுவும் உங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிருமா, இல்ல எதுவும் பிரச்சனை வருமா அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்காரு. ஸோ அந்த மாதிரி தவறை நீங்க பண்ணிடாதீங்க, அந்த தவறை நீங்க தயவு செய்து பண்ணிடாதீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. தயவு செய்து வெயிட் பண்ணுங்க, இல்லாட்டி அடுத்த எக்ஸாமுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த இதை மட்டுமே நம்பிக்கிட்டே இருக்காதீங்க. இது ஒரு ஆப்ஷனா மட்டும் பாருங்க, ஒரு வாய்ப்பா மட்டும்தான் நான் பார்க்க சொல்லுவேனே தவிர கண்டிப்பா இது ஒரு சான்ஸா நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. ஏன்னா அவங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே என்ன பண்ணிருக்காங்க, டிலே பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ 17ஆம் தேதினா மேபி 17ஆம் தேதி ரிசல்ட் விடலாம், இல்லாட்டி உங்களுக்கு என்ன பண்ணலாம், உங்களுக்கு இன்னும் லாஸ்ட் கூட போகலாம். இதெல்லாம் யாராலையுமே கணிக்க முடியாது. ஏன்னா அங்க இருக்கிறவங்களுக்கே தெரியல அப்படின்ற ஒரு நிலவரங்கள் தெரிஞ்சிருக்கப்ப, ஸோ நமக்கெல்லாம் யோசிச்சு பாருங்க, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வரோம், அவ்வளவுதான் நமக்கு தெரியும். பட் இதை எப்படி கால் லிஸ்ட் விடுவாங்களா, இல்ல ஃபேஸ் டு கவுன்சிலிங் வருமா, எப்படி போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க போறாங்க, இன்னும் அதை பத்தின தகவல் எதுவுமே கொடுக்கல. ஸோ இந்த இன்டர்வியூ முடிச்சாதான் அவங்களுக்கே தெரியும். ஸோ இந்த 17ஆம் தேதி அட்டன் பண்ணவங்க திருப்பி ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்களா என்னன்றது அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ தயவு செய்து உங்களோட ஃபோக்கஸை அடுத்த எக்ஸாமை நோக்கி நகருங்க. ஏன்னா டிஎன்பிசி தரப்புல இருந்து அடுத்த எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ அடுத்த எக்ஸாம் உங்களுக்கு ஏப்ரல் மாசத்துல இருந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ தயவு செய்து என்ன பண்ணுங்க, அதுக்குண்டான ஒரு ப்ராப்பரான பிளானை போட்டுட்டு இப்ப இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. சரிங்களா? ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அடுத்து உங்களுக்கு குரூப் 4 இருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரூப் 1 ஃபர்ஸ்ட் வரும், குரூப் 4 இருக்கு. ஸோ இந்த 6 மாசம் கேப் இருக்கு. இப்போ இருந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டாலும் எல்லா எக்ஸாமும் வரதுக்கு. ஸோ தயவு செய்து உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்றத நான் சொல்லுவேன். வேற எதுவும் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் ஏதாச்சும் தேவை அப்படின்னா நம்மளோட ஆர்லே அகாடமியா சும்மா பாருங்க, சாம்பிள் எல்லாம் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா இப்போ இருந்தே உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. சரியா? ஸோ அதனால அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது யாருன்னு நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ இப்போ இருக்கிறத கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணுங்க. ஸோ மீண்டும் தேதி மாற்றம் ஆனாலும் நீங்க உங்களோட கடமையை செஞ்சுக்கிட்டே இருங்க. நமக்கு எப்போ வரணும் எப்போ கொடுக்கணும் கடவுளுக்கு தெரியும். ஸோ அது நல்லதே நடக்கும். சரிங்களா? ஸோ எதையும் ஃபீல் பண்ணாதீங்க.
ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே தைரியமாக இருக்க சொல்லுங்கள். நல்லபடியாக நல்ல விஷயம் நடக்கும். 17ஆம் தேதி என்னன்றது நமக்கு முடிவாக தெரிஞ்சிடும். இல்லை இப்படியே தள்ளிக்கிட்டே போகிறாங்களான்றதும் நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி அப்டேட்டுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டு தயவுசெய்து சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.